உலக தமிழர்களுக்கு வணக்கம். திராவிட உலகக்கோப்பை, இந்திய உலகக்கோப்பை, 2 உலகக்கோப்பையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா இந்திய அணி T20 உலகக்கோப்பை அப்படிங்கிறத ஜெயிச்சிருக்காங்க. 2007 ஜெயிச்சது தான் T20 உலகக்கோப்பையை. அதன் பிறகு இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க கடந்த 3 நாட்களாக. ஆனால் நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகள் மட்டும் வயிற்றெரிச்சலில் கத்தி கதறி உயிரையே விட்டுருவானுங்க போல இருக்கு. சில கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் கடைசி ஓவரில் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அதிரடி ஆட்டக்காரரான டேவிட் மில்லர் 20வது ஓவர் முதல் பாலில் அந்த கடுமையான ஒரு ஷாட் அடிச்சிருப்பார். 6 லைனுக்கு போன அந்த பாலை சூரியகுமார் யாதவ் ரொம்ப நேர்த்தியாக கேட்ச் பிடிச்சிருப்பார். இந்த கேட்சு பவுண்டரி லைனை தள்ளி வச்சுட்டாங்களாம். அதில் வந்து அச்சு இருக்குதான். இதுவே ஏமாற்றி வாங்கின ஒரு உலகக்கோப்பை, இதுக்கு போய் பெருமை பீத்திங்கடா, அந்த கோப்பையில் எழுதுங்கடா இது ஏமாற்றி வாங்கின உலகக்கோப்பை அப்படின்னு நம்ம திராவிட 200 ரூபாய் எடுப்பு சோறு ஒருத்தர் பதிவிட்டிருக்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இவனுங்களாம் என்ன ஜென்மங்க. அதாவது 4 லைன் தள்ளி போயிடுச்சான். 4 லைனை அவர் மிதிச்சிட்டாரு அப்படின்னு பல பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தென்னாப்பிரிக்க வீரர்களே வீட்டுக்கு போயிட்டானுங்க. ரன்னர் பாயிண்ட்டு இவனுங்க இன்னும் கதறிக்கிட்டு இருக்காங்க. தென்னாப்பிரிக்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷான் பொலாக்கே பேட்டி கொடுத்துருக்காரு. அது ஒரு அற்புதமான கேட்சு, அதை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி காரி மூஞ்சில் துப்பிட்டார். ஆனால் இவனுங்க லைனை மிதிச்சிட்டாருங்கிறானுங்க, லைனையே தள்ளி வச்சுட்டாருங்கிறாங்க. என்ன மனிதர்கள்ரா நீங்கள். அவ்வளோ கேமரா இருக்குது, அவன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா கீழே உட்காந்து லைனை தள்ளி அந்தாண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் பிடிச்சான். நான் சோத்தில் உப்பு தானே போட்டு திங்கிறீங்க, 200 ரூபா வாங்குறீங்களேடா, ஒரு 10 ரூபாய்க்கு உப்பு போட்டு திங்க கூடாது, எச்ச சோறுங்களா அப்படின்னு தான் இங்கே நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஆனால் பொது வெளியில் எச்ச சோறுலாம் இவங்களை திட்டக்கூடாது அப்படிங்கிறதால நாகரிகமாக எடுப்பு சோறு அப்படிங்கிற வார்த்தையோட நம்ம முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினோத் பாபு வென்ற திராவிட உலகக்கோப்பை அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே உன்னதமான ஒரு உலகக்கோப்பை. 1983 கபில்தேவ் அவர்கள் தலைமையில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி முதல் உலகக்கோப்பை அப்படிங்கிறத இந்திய அணி முத்தமிட்டுச்சு. அதன் பிறகு 2007 தான் T20 உலகக்கோப்பை, முதல் T20 உலகக்கோப்பையை நம்ம வாங்கினோம். 2011 மகேந்திர சிங் தோனி தலைமையில் ஒரு கோப்பை அப்படிங்கிறதையும் நம்ம 50 ஓவரில் வாங்கினோம். அப்புறம் சாம்பியன் டிராஃபி வாங்கினோம். டெஸ்ட் ஃபைனல் வந்து 2 தடவை விளாண்டோம். 2லையுமே நம்ம தோத்துட்டோம். நியூசிலாந்துக்கு எதிராக 1, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 1. கடந்த வருடம் நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பையில் கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நம்ம தோற்று போயிட்டோம். இந்த இறுதிப் போட்டியில் தோல்வி அப்படிங்கிறது இந்திய அணியோட தொடர்கதையாகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஒரு பரபரப்போடு இருந்தாங்க. அந்த சூழலில் நடந்த இந்த உலகக்கோப்பையிலும் கூட கை மேலே வெற்றி அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருந்தது. ஆனால் கடைசி 5 ஓவர்கள் பந்து வீசின இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள், இந்த உலகத்தோடைய சிறந்த பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் பாண்டியா 3 பேரும் கடைசி 5 ஓவர்களில் ஆட்டத்தையே மாற்றினாங்க. தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கும் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டாங்க. 30 பந்துக்கு 30 ரன் அப்படிங்கிறப்ப ஹென்ரிக் கிளாசன் மெதுவாக விளாண்டுருந்தாலே போட்டி அவங்க கையில் தான் இருந்தது. ஆனால் நம்ம பந்து வீச்சாளர்கள் அதை திட்டம் போட்டு ஒரு டீமாக ஒருங்கிணைஞ்சு ஜெயித்த இந்த கோப்பையை விட இந்த திருட்டு பைய எடுத்துகிட்டு வந்த கோப்பை தான் பெருசாக தெரியுது நம்ம 200 ரூபா உடன்பிறப்புகளுக்கு. இது ஜெயிச்சு வாங்கின கோப்பையா, இது ஏமாற்றி திருடி வாங்கின கோப்பையா. என்ன மனநிலைங்க இவனுங்களுக்கு. சரி, இவனுங்களை விட்டுருவோம். நம்ம கொஞ்சம் கிரிக்கெட் தொடர்பாகவே ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். இந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறத இந்திய அணி ஜெயித்த பிறகு பெரிய சந்தோஷத்தோட எல்லாரும் இருக்கும்போது 3 ஓய்வு அறிவிப்புகள் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தையும் கொடுத்துச்சு. மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட் என்னும் மதத்தின் கடவுள் சச்சின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவருக்கு அடுத்து அவரோட சாதனைகளை எல்லாத்தையுமே ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முறியடித்த ஒரு அற்புதமான வீரன் இதே இந்திய மண்ணிலேருந்து புறப்பட்டார், விராட் கோலி, த கிங் கோலி அப்படின்னு சொல்லுவோம். இவரை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா இவரை புகழ்கிறதுக்கு வார்த்தை அப்படிங்கிறதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மிக அற்புதமான கிரிக்கெட் வீரர் ஓய்வு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. 2020க்கெலாம் அவர் லாய்க்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் வசப்பான நேரத்தில் இறுதிப் போட்டியில் நின்று ஜெயிச்சு கொடுத்ததும் அவர் தான். அவரோட பங்கு அப்படிங்கிறதும் அளப்பெரியது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் T20 உலகக்கோப்பையில் இல்லை அப்படிங்கிறது வருத்தம் தான். பெரிய அளவில் அதிரடியாக ஆடுறாரா இப்போ உள்ள பசங்க மாதிரி அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ உள்ள பசங்க மாதிரியே அதிரடியாக ஆடிக்கிட்டு இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட நிலைமை தான் இந்தியாவுக்கு வரும். வருவாங்க, ஆளுக்கு 2 6 அடிப்பாங்க, போயிடுவாங்க.
விராட் கோலி மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல நின்று ஒரு பக்கத்தை விக்கெட் விழாமல் தூணாக காக்கக்கூடிய வேலைகளை செய்வார். அந்த இடத்துக்கு சுப்மான் கில் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. கரெக்டாக விராட் கோலி இடத்துக்கு சுப்மான் கில் நிச்சயமாக பொருத்தமாவார். சச்சினோட இடத்துக்கு கோலி எப்படி வந்தாரோ கோலியோட இடத்துக்கு கில் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அடுத்ததாக ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட், இது ஒரு பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல வழிநடத்தக்கூடிய கேப்டன் அப்படின்னா தலை தோனியை சொல்லலாம். தோனிக்கு பிறகு அணியை உண்மையிலேயே கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிற ஒரு மனிதர் ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாமல் தொடக்க ஆட்டக்காரராக இறங்கி பவர் பிளே ஓவரில் எதிரணி பந்து வீச்சாளர்களோட நம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு அதிரடி ஆட்டக்காரராக இருந்தார். இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஜெய்ஸ்வால் மாதிரியான அதிரடி ஆட்டக்காரர்கள் அந்த பவர் பிளே ஓவரில் இருக்காங்க. ஆனால் 6 ஓவருக்கு மேலே அந்த இன்னிங்ஸை பெருசாக அவங்க ரோஹித் சர்மா அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிற்காலத்தில் அவங்க ரோஹித் சர்மாவை விட பெரிய பிளேயராக வரலாம், அதில் மாற்று கருத்தை நாம் சொல்லலை. ஆனால் இப்போ ரோஹித் சர்மா மாதிரி அதிரடியாக விளாண்டு அந்த அதிரடியை பெரிய இன்னிங்ஸாக மாற்றக்கூடிய வீரர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை தான். அதனால் இந்த நேரத்தில் ரோஹித் சர்மாவுக்கான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா, எப்படி சொல்கிறது, தோனி அவர்களோட வளர்ப்பு அப்படின்னே இவரை சொல்லலாம். தலை தோனியோட ஜூனியர், தலை தோனியோட நிழல் அப்படின்னே சொல்லிடலாம். எப்பெல்லாம் இந்திய அணிக்கு தேவையோ ரன்னும் அடிப்பார், எப்பெல்லாம் இந்திய அணிக்கு தேவையோ விக்கெட்டும் எடுப்பார். இடதுகை சுழற்பந்து வீச்சாளர், இடதுகை மட்டை வீச்சாளர், ஆல்ரவுண்டர். ஜடேஜா விக்கெட் எடுக்காமல் போகலாம், ஜடேஜா ரன் அடிக்காமல் போகலாம், ஆனாலும் ஜடேஜா டீமில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபீல்டிங்கில் ஒரு அசகாய சூரன். ஜடேஜா ஃபீல்டிங்கில் நின்னாலே எதிரணியோட ஒரு 30 ரன்களை குறைச்சிடுவார், பல பவுண்டரிகளை தடுத்துருவார். இதன் மூலியமாக ஒரு 30 ரன் எதிரணிகள்கிட்டேருந்து ஜடேஜா பிடுங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுருவார். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டரை நாம் இங்கேருந்து இழந்திருக்கோம். இந்தியாவில் ஃபீல்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கைஃப், யுவராஜ் இவங்களுக்கு மாற்றுக்கு ஆளே இல்லை. அதன் பிறகு அதே காலகட்டத்தில் சுரேஷ் ரெய்னா ஒரு சிறந்த ஃபீல்டர். இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாரி மிக அற்புதமான ஒரு ஃபீல்டராக இருந்தார் ரவீந்திர ஜடேஜா. எவ்வளோ கடினமான கேட்சையும் பிடிப்பார், எப்பேற்பட்ட பவுண்டரியும் தடுத்துருவார். ஜடேஜா கிட்ட தட்டி விட்டுட்டு 2 ரன் ஓடுறதுக்கு உலகத்திலேயே பேட்ஸ்மேன் இல்லை. டைரக்ட் ஹிட்டு கன்ஃபார்மாக ஆட்டமிழக்க செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு துடிப்பான ஃபீல்டர். இவரோட இடத்துக்கு இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் ப்ளஸ் இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அக்சர் பட்டேல் இருக்கார் டீமுக்குள்ளே. அதிரடி ஆடக்கூடியவர், சுழற்பந்தும் வீசக்கூடியவர், ஒரு சிறந்த கேட்ச் இந்த உலகக்கோப்பையிலையும் பிடிச்சு காமிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மிச்சல் மார்ஸோட அந்த கேட்ச் அப்படிங்கிறது தான் அந்த போட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றியாகவே இருந்துச்சு. ஏன்னா வார்னர் அவுட் ஆன பிறகு ஹெட்டும் மார்ஸும் நல்லாவே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மார்ஸோட கேட்சை பிடிச்சி நான் ஃபீல்டிங்லேயும் சிறந்த ஃபீல்டர் தான் அப்படின்னு நிரூபித்தார். அதனால் ஜடேஜாவோட அந்த இடத்துக்கு அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இப்படி கிரிக்கெட் மேலேயும் இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் இந்த 3 பேரோட இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அடுத்து யார் வரப்போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த 200 ரூபாய் இடுப்பு சோறுங்க இந்த வெற்றியவே குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிஜேபி தான் இந்தியான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, பிஜேபி தான் இந்து மதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் இந்தியா எதுலையாவது ஜெயிச்சுட்டா கூட அதில் குறை கண்டுபிடிப்பாங்க. இந்து மதம் அப்படின்னு ஒருத்தன் சாமி கும்பிட்டாலே அவனை சங்கின்றுவாங்க. இப்படிப்பட்ட உங்களோட புத்திக்கும் உங்களோட அறிவுக்கும் உங்களுக்கு இந்த வினோத் பாபு மாதிரியான கேப்டன்களும் இந்த வினோத் பாபு மாதிரியான கப்பும் தான் சரியாக இருக்கும். இந்தியர்களான நாங்கள் ஒத்துமையாக இந்த உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாடுறோம். நீங்கள் வழக்கம் போல் 200 ரூபா வாங்கி எச்சு சோறை தின்னுட்டு வினோத் பாபுக்கு விளக்கு பிடிங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.